15வது தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. பேரவையிலிருந்து திமுக, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். ரமேஷ், சட்டப்பேரவையின் இன்றைய நிகழ்வுகள் பற்றி விளக்கமாக சொல்லுங்க. பத்மபிரியா, இன்றைக்கு இந்த 15வது சட்டப்பேரவையில் முதல் கேள்வி நேரம், அதாவது வினாக்கள் விடை நேரம் என்பது 10 to 10:30 வரலும் இருந்தது. இதில் பல்வேறு வினாக்களை கேட்டார்கள். அதற்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சொன்னார்கள். குறிப்பாக அந்த மாம்பழ சாறு விவகாரம் குறித்தெல்லாம் அந்த கேள்வி நேரத்தின் போதுதான் நடைபெற்றது. அதற்கு பிறகு முதலமைச்சருடைய பதிலுரை, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான முதலமைச்சருடைய பதிலுரை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர் குறிப்பிட்டு காட்டினார். குறிப்பாக விவசாய துறையில் ஆரம்பித்து பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, மருத்துவம், சட்டம் ஒழுங்கு, இது போன்ற பல்வேறு விடயங்களில் பல்வேறு துறைகளில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத விரிவாக சொன்னாங்க. கடைசியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கூலிப்படை கலாச்சாரம் தமிழகத்தில் அறிவித்ததாக சொல்லியிருந்தார். அதற்கும் முதலமைச்சருடைய பதிலுரையில் விளக்கங்கள் இருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக கூலிப்படை அதிகரித்தது என்று சொல்லக்கூடிய கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். இது கடைசியாக பேசும்பொழுது கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசினாங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் அதை சொல்லும்போது முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, 1974 கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது தெரியாது என ஆரம்பத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்தார். ஆனால் 2013 டெசோ மாநாடு நிறைவேற்றும் போது அதில் ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதாவது சில சரத்துக்கள் திமுகவுடைய கோரிக்கையால் தான் வைக்கப்பட்டது என்ற ஒரு சரத்து சேர்த்திருக்காங்க. இது உண்மைக்கு முரண்பாடாக இருக்கு அப்படின்றது முதலமைச்சர் சொல்லும்போது எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு கருத்து தெரிவித்தாங்க. அதுக்கு ஸ்பீக்கர் தனபால் என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் பதிலுரையை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வாய்ப்பு தரோம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அது ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தார். ஏற்கனவே சொன்னது போல கச்சத்தீவு விவகாரத்தில் நடந்தவைகள் எல்லாம் என்னென்ன என்பது குறித்து சொன்னார். அதற்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியும் வெளிநடப்பு செஞ்சாங்க. ஜனநாயக ரீதியாக சட்டமன்றம் நடக்கவில்லை என்ற ஒரு பேட்டியை சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி பேசுனதை பார்க்க முடிந்தது. அதுக்கப்புறமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் திமுகவுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்தார்கள். அதற்கு சார்பாக அபுபக்கர் பேட்டி அளித்தாங்க. இந்த 3 கட்சிகளும் வெளிநடப்பு செய்தாங்க. இப்ப அடுத்ததாக அந்த நேற்று கொண்டு வரப்பட்ட 3 சட்ட திருத்த மசோதாக்கள் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பத்மபிரியா.